குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினார். ஆமென். வேலையை உண்டு பண்ணின பொழுது அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு. இப்போ நோவா வேலையை செய்யும் போது he was warned by God. இவன் வேலையை செய்கிறான். எத்தனை ஆண்டுகள் வேலையை செய்தாலும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் தெரியவில்லை. இவன் வேலையை செய்யும் போதெல்லாம் சுற்றி இருந்தவர்கள் நகைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இவன் யாருப்பா, இவன் எதுக்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், கோமாளியா இருக்கான். என்னன்னு கேட்டா தண்ணி வரப்போது வேலைக்குள்ள போறோம், அது மிருகத்தனம் வரை கொண்டு போயிட்டு இருக்க, சரியான கோமாளியா இருப்போம் போலன்னு எல்லாரும் சுத்தி நகைச்சுட்டு இருக்காங்க. எது வரைக்கும்? மலைச்சாரல் விழுற வரைக்கும், காத்து உசு உசுன்னு அடிக்கிற வரைக்கும், அது வரைக்கும் கர்த்தர் பொறுமையாய் காத்திருந்தார். வாசித்தோம் இல்லையா? 1 அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசித்தல 1 Peter 3:10 தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, தேவன் எப்படி காத்திருந்தார்? எவ்வளவு பொறுமை தெரியுமா? 500 வருஷம் பொறுமை. சிலர் வாழ்க்கையில கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கிறார்? எப்படி காத்திருக்காரு? அவருடைய பொறுமை அளவே கிடையாது. அவ்வளவு பொறுமையோடு காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார் தெரியுமா? முக்கிய எடுக்கிறதுக்காக அல்ல, உங்கள் மனதை புதிதாக்குறதற்காக. உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிற அந்த தருணத்தில் தான் உங்களுடைய நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு நீங்கள் நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். உங்கள் மனம் புதிதாகும் பொழுதுதான் அதுவரை நீங்கள் கண்ட எகிப்தியர்கள் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு அன்று கண்ட எகிப்தியரை நீ என்றும் காண்பதில்லை என்ற ஒரு விடுதலைக்குள் வருகிறீர்கள். God waited for almost 500 years. எத்தனை வருஷம்? 500 வருஷம். இவனுக்கு ஒரே கேள்வி, இவன் என்னப்பா மனம் புதிதாகிறது, வாழ்க்கை வாழ தெரியாதவன், உழைக்க தெரியாதவன். நம்ம லாங்குவேஜ் என்ன தெரியாதவன்? வாசனங்கிறான், ஆராதனைங்கிறான், மனம் புதிதாகிறதுங்கிறான். நோவா அன்று பலகைகளை எடுத்து வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது நகைத்தார்கள். எதுவரை நகைத்தார்கள்? பல்லவி சில நேரங்களிலே நான் பாடுவேன், மனைவி இதை பாடாத ஸ்டாப் பண்ணிடுவோம். கனி கொடுக்கும் காலம் எது, கொடுத்து விடு, நினையாத நேரம் மேல் வருகின்றது. கனி கொடுக்கும் காலம் இது, கொடுத்து விடு, நினையாத நேரம் மேல் வருகின்றது. சமதர் ஸ்கேல் என்ன ஸ்கேல்? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். சேர்த்து சொல்லுங்க. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கோழிகளை